ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 9th இஃப்தார் ஸ்பெஷல் என்னங்கிறத பார்த்துடலாம். கரெக்டாக 4 o'clock ஆயிடுச்சு. நான் கிச்சனுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஃபலூதாவும் இன்றைக்கி ஜெல்லியும் செஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபலூதா மிக்ஸு தான் செஞ்சேன். நான் இன்னும் ஹோம்மேட் நான் செய்யும்போது அப்லோட் பண்ணுறேன். 1 டம்ளர் பால் எடுத்ததும் அதில் இந்த மிக்ஸ் பவுட்ரு தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி சாக்லேட் மிக்ஸுன்னு போட்டிருந்துச்சு ஃபலூதாவில். சரி, இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ளேவரு, சாக்லேட் ஃப்ளேவரு. அப்புறம் இதை காய்ச்சி சுகர் போட்டு எப்பவும் போல் தான் நம்ம காய்ச்சி இதை வேறு ஒரு பவுலில் நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜெல்லி வயலட் கலரில் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னமோ தவக்கல் தான் அழலாக அப்படின்னு அல்லா மேலே பாரத்தை போட்டு நான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். பார்க்கும்போது அழகாகவும் இருக்குது, பிள்ளைங்களும் கேட்குதுங்க, என்ன செய்கிறது. அப்புறம் யூஸ்வலாக எப்பவும் போல் தான் கஞ்சி நம்ம வீட்டில். இப்போ ஒரு சிலர்லாம் பள்ளிவாசலில் கஞ்சி வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கஞ்சி காய்ச்சுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். எங்கள் வீட்டில் தான் பள்ளிவாசலில் நாங்கள் வாங்க மாட்டோம் கஞ்சி. எங்கள் வீட்டில் யாருக்குமே சேராது, டக்குன்னு கோல்டு வந்துடும் பள்ளிவாசல் கஞ்சிலாம் குடித்தோம்னா. அதனால தான் நான் எப்போவும் வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு நான் இந்த கஞ்சி செய்யும்பொழுது அதுக்குள்ளார இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இந்த சைடு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கும் ஃப்ரூட்ஸ் தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பஜ்ஜி காலிஃப்ளவரு, ஆனியன் பஜ்ஜி இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். எல்லாத்துலேயும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். எனக்கு இந்த கஞ்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன். டெய்லியும்லாம் செய்ய மாட்டேன், அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த கஞ்சி வீடியோ நீங்களும் செஞ்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது கஞ்சின்ட்டு. இது ஜீரக சம்பா குருணையில் தான் கஞ்சி செய்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் பாசிப்பயிரில் சுண்டல் பண்ணிக்கிட்டேன். சரி, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு பாசிப்பயிரை நல்லா குக்கரில் போட்டு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். எப்பவும் போல் சுண்டல் செய்கிற மாதிரி தான் இது. சுண்டல் மாதிரி டெய்லியும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் இன்னும் ரொம்ப நல்லது. உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம். ஏன்னா பஜ்ஜி போண்டா அதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சேர்த்திக்கிறது நல்லது. நம்ம தான் அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்போமே, ஒரே மாதிரியே செஞ்சால் எல்லாத்துக்குமே போர் அடிச்சிரும். அதனால் சரி, நெக்ஸ்ட்டு பஜ்ஜி போண்டாவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதையும் செஞ்சு ட்ரை பண்ணேன். இன்றைக்கி ஸ்டார்டிங்னால எல்லாமே நல்லா சென்றுச்சு. அதில் லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கிட்டேன். அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் காலிஃப்ளவர் பொரிச்சுக்கிட்டேன். காலிஃப்ளவரும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு அதான் நேற்று பிசைஞ்சு வச்சுருந்ததே இருந்துச்சு, அதையே போட்டு இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு. காலிஃப்ளவரில் சொன்ன மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க போல் அந்த பவுடரில், எனக்கு தெரியல. அதனால் ரொம்ப டார்க் கலராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன நோன்பு திறக்கிறதுக்கு ஸ்பெஷல்னால், பப்பாளி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதெல்லாம் காட்டலை, அதெல்லாம் என்ன வளவளன்னு காமிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு. அப்புறம் ஜெல்லி, ஃபலூதா மிக்ஸு, கஞ்சி, காலிஃப்ளவரு, அப்புறம் கஸ்டர்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி, யூஸ்வலாக எப்போவுமே என் பொண்ணு அதை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டா. அப்புறம் தர்பூசணி. பப்பாளிக்கு உப்பும் மிளகுத்தூளும் அப்படியே தூவி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பயிறு சுண்டல் தான் செஞ்சிருந்தது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க பாசிப்பயிறு சுண்டல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கான இப்தாரை சிறப்பாக்கி கொடுத்த அல்லாஹ் தாலாவிற்கே ஷுக்ரியா சொல்லிவிட்டு நாங்கள் நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன இப்தார் ஸ்பெஷலுங்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.